கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சுது. புயல்லாம் தமிழ்நாட்டுக்கு இனிமே வரவே வராதா? அவ்வளவுதானா? இதுக்கப்புறம் புயல் வாய்ப்புகள்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாதா? அடுத்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில தான் புயல் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நெறைய இடங்கள்ல தேவையற்ற வதந்திகள கிளப்பி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு வரப்போகும் தீவிர புயல், அதிதீவிர புயல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பிராதீங்க. அதனால புயல் பொறுத்தவரைக்கும் வருமா? வராதாங்கிற தகவல இதுல உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லிடுறோம். அதே மாரி மழை வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மழை பொழிவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டுல. எந்தெந்த மாவட்டத்துல மழை பொழியும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லிர்றோம். ஃப்ளட் வருமா? அப்படின்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. வெள்ள பாதிப்புகள், ரெட் அலர்ட், அதி கனமழை, அதிதீவிர கனமழை, மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு, இயல்பு வாழ்க்கை முடங்கி போகும் அளவிற்கு மழை பொழிவு, இதெல்லாம் தமிழ்நாட்டுல தற்போதைக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மழை வரப்போகுதுங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிர்றோம். எந்தெந்த தேதியில மழை வரும், அத மட்டும் நீங்க தெளிவா வந்து நீங்க குறித்துக் கொள்ளுங்க. ஏன்னா, ஒரு சில பேர்லாம் டெய்லி கமெண்ட் செக்ஷன்ல வந்து, "இன்னைக்கு மழை வரல, இன்னைக்கும் மழை வரல" அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுட்டே எல்லா நாளுமே. இப்ப டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னா, அந்த 31 நாளுமே அவர் வந்து கமெண்ட் போடுறாரு, "இன்னைக்கு மழை வரல" அப்படின்ட்டு. இந்த மாரி 31 நாளும் மழை வந்துச்சுன்னா, எல்லாருமே வீட்டுக்கு ஒரு படகு வாங்க வேண்டியதுதான். ஒரு போட் ஒண்ணு வாங்கி வச்சுட்டு, எல்லாருமே இந்த சைக்கிள், அதுக்கப்புறம் இது போன்ற பைக், டூ வீலர்ஸ் இது எல்லாமே நம்ம ஒதுக்கி வச்சுட்டு, போட்லயே போயிட்டு போட்லயே தான் வரணும். அந்த அளவுக்கு ஃப்ளட் ஆயிடும். வீடு முழுவதுமாக தண்ணீர் மூழ்கி போயிரும். அவங்க எதிர்பார்க்குற மாரி கமெண்ட் செக்ஷன்ல 31 டேஸுமே வந்து ரெயின்ஃபால் எதிர்பார்க்குறாங்க. டிசம்பர் மாதத்துல. அப்படிலாம் நமக்கு 31 நாளுமேலாம் நமக்கு மழை வராது. அதுக்காக தான் உங்களுக்கு குறிப்பிட்டு எந்தெந்த தேதியில மழை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும், நாளைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கும், நாளைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. சரி, மாவட்ட வாரியா நம்ம போயிரலாங்க. நம்ம வந்து பொதுவா நம்ம பேசுறத விட, மாவட்டத்தின் பேர சொல்லி சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதோ கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்றீங்க. ஏன்னா, உங்களுக்காக தான் 24 ஹவர்ஸும் ஃபோர்காஸ்ட் பண்ணி, எப்போ மழை வரப்போகுது, எப்போ புயல் வரப்போகுது, எந்தெந்த தேதியில வெயில் வருங்கிறதையும் உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே லைக் போடுங்க. உங்க ஸ்க்ரீன்ல பாருங்க லைக் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாருமே நீங்க லைக் போட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அவங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். நீங்க மட்டுமே பார்த்து பயன்பெறாதீங்க. அவங்களும் கொஞ்சம் இந்த மாரி வானிலை அறிக்கையெல்லாம் கேட்டு கொஞ்சம் பயன்பெறட்டும். தொடர்ந்து பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து இன்றைக்கு கரைய கடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வழியாக எப்பயோ உருவான தாழ்வு பகுதிங்க. அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சு ஆந்திராவுக்கு போய் ஒரிசா போயிட்டு இது ஏதோ டூர் போயிட்டு வர மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு கடைசியா தமிழ்நாட்டில் இது கரையை கிடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுதான் இந்த தாழ்வு பகுதி வந்துட்டு திருப்பியும் முதல்ல தமிழ்நாட்டு பக்கம் வந்து அதுக்கப்புறம் ஆந்திர பகுதிகள், ஒரிசா பகுதிகளில் போயிட்டு அங்கே அதிக மழையை கொடுத்துட்டு திருப்பியும் நம்ம தமிழ்நாட்டு பக்கமே மறுபடியும் வரப்போகுதுங்க. அது இன்னைக்கு தான் நமக்கு கரையை கடக்க போகுது. அதனால கரையை கடக்க போகுதுன்னொடனே 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் காத்தெல்லாம் எதிர்பார்த்துடாதீங்க. இது ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி தான். வலுவிழந்து கரையை கடக்குது, அவ்வளோதான். வலுவிழந்து கரையை கடக்கும்போது அந்த மிதமான மழையும் கனமழையும் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மிதமான மழைக்கும் கனமழைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப பில்டப் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதிதீவிர கனமழை, அதி கனமழை, அப்புறம் தமிழ்நாடு வந்து கடலுக்குள்ள போகுது அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து தேவையற்ற வதந்திகளை வந்து பரப்பி கொண்டிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. இது ஒரு சாதாரண மிதமானதுலேருந்து கனமழை. இதனால எந்த ஒரு இயல்பு வாழ்க்கையும் நமக்கு வந்து பாதிக்கப்படும் அல்லது முடங்கி போகுங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த மழை பொழிவு எங்கெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக கேடிசிசிங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு. இதன் காரணமாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னையில் கனமழையானது வெளுத்து வாங்கும். அதில் குறிப்பாக சென்னையினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு பரவலாக கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சில இடத்துல மிதமான மழை மட்டும் கிடைக்கும். இப்போ காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு மிதமான மழை பொழிவுகளாக எதிர்பார்க்கலாம். சில இடத்துல சாரல் மழை, அதுக்கப்புறம் லேசான மழை பொழிவு, தரை நனைய மழை பொழிவு, மிதமான மழைன்னு சொல்லி அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு வந்து பதிவாகும். இந்த மழை வந்து அப்படியே நாள் முழுவதுமாக பெய்யுமா அப்படின்னா, கண்டிப்பா நாள் முழுவதும் கனமழைங்கிறது இருக்க போறதில்ல. பகுதியாக சில இடங்கள்ல கொஞ்ச நேரம் தான். ஒரு 1 மணி நேரத்திலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் பரவலான மழை கிடைக்கும். தாழ்வான பகுதிகள் எப்படிங்க இருக்கணும்? ரொம்ப அலர்ட்டா இருக்கணுமா அப்படின்னா, அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா? கடலோர பகுதிகள், கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் இருக்கிறவங்க, தாழ்வான பகுதியில இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா, அங்க கொஞ்சம் மழை வந்தாலே
நிறைய இடங்கள்ல நம்ம தண்ணீர் தேங்கி நிற்கிறத பார்க்க முடிகிறது. அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. இது குறுகிய நேரம் மழை தான் அப்படிங்கிறனால பயப்படலாம் தேவையில்ல. அதே மாரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலயும் லேசான மழை பொழிவு, லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தான் வட தமிழக கடலோர மாவட்டத்தில பதிவாக போகிறது. புயல் வருமா வராதான்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல எந்த ஒரு புயலும் தமிழ்நாட்டில் கரை கடக்க வாய்ப்பு இல்லங்கிறத தெளிவா சொல்லிடுறோம். ஏன்னா, அதுக்கப்புறம் நெறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. புயல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு வேளை வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தா மட்டும் அறிவிக்கிறோம். தற்போதைக்கு அந்த மாரி புயல் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில சம மழை காத்திருக்குங்க. தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில நெறைய பகுதிகள்ல அதிக மழை வந்து காத்திருக்கு டெல்டாவிலயும். டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில சிறப்பான மழை பொழிவு இருக்கு. நம்ம சேனல் நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்க ஸ்க்ரீன்ல தெரியும்னு நெனைக்கிறோம். உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்க ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். நம்ம சேனல்ல ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறோம். அந்த ஆப்ஷன் நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில காமிக்கும். நெறைய ஆஃபர்ஸ்ல போயிட்டுருக்கு. நீங்க வாங்கணும் அப்படின்னா, நீங்க வாங்கிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல மழை பத்தி நம்ம பேசலாங்க. டெல்டா மாவட்டத்தில டிசம்பர் 30 மற்றும் 31 தேதிகள், ஜனவரி முதல் வாரங்கள்ல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஜான்வரி 1 வீக்ல வந்து மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் கோஸ்டல் ஏரியாஸில் கண்டிப்பாக இருக்க போது நிறைய இடங்கள் நமக்கு கனமழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த தாழ்வு பகுதி வந்து உருவான அப்பயே வந்து பேசாமல் தமிழ்நாட்டில் கரை கடந்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரிசா, ஆந்திரா போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சென்னை வருது. ஆனால் இதில் ஒரு நல்லதும் நடந்திருக்குங்க. தாழ்வு பகுதி வந்து ஒரிசா, ஆந்திரா பக்கம் போயிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுல ஒரு நல்லதும் நடந்திருக்கு. சென்னை மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்குலேருந்து தப்பிச்சிருக்கு. இந்த வருஷம் கடைசியாக சென்னை தான் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு வெள்ளத்துல சிக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா தாழ்வு பகுதி வந்து நேரடியாக சென்னைக்கு மட்டும் வந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடங்கள்ல கண்டிப்பா ஃப்ளட் ஆயிருக்கும். எல்லாருமே மாட்டியிருப்பீங்க. நல்ல விதமாக இந்த தாழ்வு பகுதி சென்னையை விட்டு விலகி அதுக்கப்புறம் ஆந்திரா, ஒரிசா போயிட்டு கடைசியாக சென்னையில் வலுவிழந்து ஒரு மிதமானதுலேருந்து கனமழையா வருது. ஏன்னா இந்த தாழ்வு பகுதி வர டைம்லாம் வந்து செம்பரம்பாக்கம், புழல் ஏரிகள் எல்லாமே ரொம்ப டேமே ஃபுல் ஆயிடுச்சு. உபரி நீர் மட்டும் தான் திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ. அப்போ இந்த புயல் இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது மட்டும் வந்திருந்தது அப்படின்னா, செம்பரம்பாக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 10,000 கனஅடி தொறந்திருப்பாங்க. கண்டிப்பா நடந்திருக்கும். செம்பரம்பாக்கத்திலேருந்து ஒரு 10,000, புழல்லேருந்து இன்னும் அதிக அளவுல தண்ணீர் வந்து திறந்திருப்பாங்க. ஃபுல்லா ஃப்ளட் ஆயிருக்கும். எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடா மழை வந்ததோ கம்மியா இருந்திருக்கும். ஆனா இந்த ஏரிகள் நீர் திறப்புனால அதிக இடங்கள்ல வந்து தண்ணீர் வந்து போய் நின்றுருக்கும். அதனால மிகப்பெரிய ஒரு ஆபத்திலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கிறோம். அதனால இந்த தாழ்வு பகுதி வந்து மறுபடியும் இப்போ தமிழ்நாட்டில வரப்போகிறது. லேசானதுலேருந்து மிதமான மழை தான். ஆகவே நம்ம மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து தப்பி ஒரு மிதமான மழைக்குள்ள இப்ப நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே கொஞ்சம் மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, ஒரு 10 சென்டிமீட்டராவது பெய்யணும்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க. அவ்வளோலாம் கிடையாதுங்க. 10 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 20லாம் கிடையாது. 3லிருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். 3 சென்டிமீட்டர் டூ 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ரெயின்ஃபால் இருக்கும். சில இடங்கள்ல 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் போகலாம். அதாவது ரொம்ப அரிதான ஒரு இடங்கள் தான். ஓரிரு இடங்கள் மட்டும் 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர்ங்கிற மழை வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல வந்து இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் மேக்ஸிமம் எல்லா இடங்களிலும் பொதுவாக அந்த 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். விட்டு விட்டு கனமழை இருக்கும். எல்லா இடத்துலயும் சரிசமமான மழை இருக்காது. ஒரு இடத்துல பார்த்தா 1 சென்டிமீட்டர் தான் மழை வந்திருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தா சென்னையே எடுத்துக்கோங்களேன். சென்னையில சில பகுதிகள்ல 1 சென்டிமீட்டர் மட்டும் மழை வந்திருக்கும். சில இடத்துல பார்த்தா 3 சென்டிமீட்டர், ஒரு சில இடங்கள்ல 5 முதல் 7 சென்டிமீட்டர்ன்னு சொல்லி மழை அளவுல வந்து வித்தியாசம் இருக்கும். பார்க்க முடியும். அந்த 2 நாள்ல நம்ம பார்க்க முடியும். அதே மாரி டிசம்பர் இறுதியிலும் வரக்கூடிய மழை பொழிவுலயும் உங்களுக்கு நிச்சயமா அது உங்களுக்கு தெரிய வரும். வட தமிழக உள் மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அதிகப்படியான மழை வாய்ப்புகள் இந்த மாத இறுதியிலும் ஜனவரி முதல் வாரத்திலும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் எந்தெந்த தேதிகளில உங்களுக்கு மழை வருங்கிறத சொல்லிடுறோம். குறிப்பாக இந்த தென் மாவட்டத்தில வந்து டிசம்பர் 30, 31 அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில கனமழை இருக்கு. அதேமாரி இன்னைக்கும், நாளைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கும், நாளைக்கும் தென் மாவட்டத்தில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை அங்கொன்றும், இங்கொன்றுமாக நமக்கு வந்து பதிவாகும். சில இடத்துல தென் மாவட்டத்தில பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை தீவிரமாகும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு சென்னை, திருவள்ளூர் கேடிசிசி தான் முதல்ல மழை ஆரம்பிக்கும்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேகக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவி அநேக இடங்களில் மழை பொழியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் மழை வாய்ப்புகள் பரவலாக இருக்குது. உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யாமல் இருக்கோ அந்தந்த பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக மழை கிடைக்கும். உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக மழை உண்டு. மாத இறுதியில் மேற்கு தொடர்ச்சியில் மழை கிடைக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பனிப்பொழிவு வந்து நீலகிரியில் அதிகமாக இருக்கிற மாதிரி சென்னையில் எப்போ அதிகமாக வரும்னு கேட்குறீங்க. குறிப்பாக அந்த உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு ஏற்கனவே அதிகரிச்சிருக்கு. வரக்கூடிய இந்த பொங்கல் நாள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த பொங்கல் முடிந்த பிறகு அந்த பிப்ரவரி மாதங்கள் பொங்கல் முடிந்து அந்த ஜனவரி 20லேருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மிக அதிகப்படியான பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஊட்டி போலவே தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களை நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால் பனிப்பொழிவும் இருக்குது. அதே சமயங்களில் இப்போ அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மழை பொழிவையும் அதிக அளவில் நம்ம பார்க்க தான் போகிறோம். அடுத்த வருஷம் கோடை காலம் பொறுத்த வரைக்கும் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே கோடை காலம் ஆரம்பிச்சிடும். வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி பயன்பெற்றிருக்கீங்க. சில பேர் கமெண்ட்லையும் தெரியப்படுத்தியிருந்தீங்க. ரொம்ப குறைந்த விலையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலில் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்தாலும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் தெரியும். உங்கள் ஸ்க்ரீன்லேயும் நிறைய ப்ராடக்ட் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அதுதான் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதிலே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மழை காலங்களில், குளிர்காலங்களில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து மொபைல் ஃபோன் நிறைய ஏகப்பட்ட உங்களுக்கு அதில் நிறைய விற்பனை செய்து வருகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம், பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதும் கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.